புரிஞ்ச குரூப் 1 எக்ஸாமுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 கொஷின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன். ஸோ இந்த 5 கொஷின் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஸோ நம்ம ABCDEF இதை வந்துட்டு இந்த ஆர்டரில் எழுதுகிறோம் அப்படின்னா, ஏ பக்கத்தில் 1 இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டு எழுதுகிறோம் அப்படின்னா PQஓட வேல்யூ என்ன, பியும் கியூவையும் ஆட் பண்ணும் போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்றது தான் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கொஷினில் எப்படி எடுத்திருக்காங்க, ஏக்கு 1, ஸோ ஏ வந்து 1 நான் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன். பிக்கு 4, ஸோ பி 4, சி 9, ஸோ சி 9, டி 16, டி 16 இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 4, 9, 16 இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்கும் இல்லையா. ஸோ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 2, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்போது நெக்ஸ்ட்டு டிக்கு அப்புறம் என்ன வரும், EFGHIJKLMN. அப்போ 4 ஸ்கொயருக்கு அப்புறம் 5 ஸ்கொயர் வரும். ஸோ 5, 6, 7, 8 அப்படின்னு நம்பர் கண்டினியூ ஆகிட்டு போகும். பி அப்படின்ற இடத்துல என்ன நம்பர் வரும்னா 16 வரும். கியூன்ற இடத்துல என்ன நம்பர் வரும்னா 17 வரும். இங்கே வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா, எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு போகிறதுனால இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 16 வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 256 கிடைக்கும். 17 ஸ்கொயர் பண்ணோன்னா 289 கிடைக்கும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி அண்ட் கியூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. பி அண்ட் கியூ தான் நமக்கு கேட்டிருப்பாங்க. அப்போ பி அண்ட் கியூ அப்படின்றப்போ அண்டுனா ஆட் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 545 கிடைக்கும். ஸோ பி ப்ளஸ் கியூ வந்து 545. பட் வந்து நமக்கு ஆப்ஷனில் நமக்கு 545ன்ற ஆப்ஷனே இருக்காது. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆன்சர்க்கு வந்தோன்னே இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 545 தான் கரெக்டு, பட் நமக்கு ஆப்ஷனில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இங்கேயே நம்ம வந்து ஸ்கொயர் போடாமல் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி நம்பர் மாதிரி எழுதியிருக்கேன்னா ஸ்கொயர் போட்டும் எழுதிக்கலாம். பட் நமக்கு இந்த நம்பர்லாம் தேவையில்லை இல்லையா, நமக்கு டேரெக்டாக PQ தானே தெரியணும். ஸோ அதோட நம்பர் நமக்கு தானே தெரியணும், அதுவே போதும் இல்லையா. ஸோ அதனால இங்கே டேரெக்டாக நம்பர் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம 5, 6, 7, 8 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஏன்னா நமக்கு பியோட நம்பர் தெரிஞ்சால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இங்கே 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 3 அப்படின்ற நம்பரோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம டேரெக்டாக இந்த கொஷினை பார்த்தே நம்ம வந்து போட்டுடலாம். இந்த 1ம் 2ம் இந்த க்யூபை பாருங்கள், இங்கே வந்து 5, 6 சேமாக இருக்குது, இங்கே 5, 6 சேமாக இருக்குது. ஸோ இப்படி 2 பொசிஷன் சேமாக இருக்குது அப்படின்னா ரிமைனிங் பொசிஷன் தான் ஆப்போசிட். ஸோ 3க்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா 4. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஷினை வந்து நம்ம நிறைய வேஸில் போடலாம். ஸோ நான் எல்லா இதுவுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 5, 6 சேமாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக 3க்கு 4 தான் ஆப்போசிட். இந்த ஒருவேளை நீங்கள் செகண்ட் க்யூபையும் 4th க்யூபையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாக் வைஸ் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே 5, 5 அப்படின்ற ஒரே ஒரு நம்பர் தான் சேமாக இருக்குது, மற்ற எதுவும் சேமாக இல்லை. ஸோ கிளாக் வைஸ் இப்படி போனோம் அப்படின்னா ஸோ 1, 4ன்றதை இப்படி எழுதிக்கணும். இப்படி கிளாக் வைஸ் போனோம் அப்படின்னா 6, ஏன்னா இதுக்கப்புறம் 5க்கு அப்புறம் கிளாக் வைஸ் போகும்போது என்ன நம்பர் வருது, 6 தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ அப்போ 6, 3 அப்படின்னு எழுதிக்கணும். இப்படி எழுதும்போது 1க்கு ஆப்போசிட் 6ம் 4க்கு ஆப்போசிட் 3னும் கிடைக்கிது. அப்போ ரிமைனிங் என்ன நம்பர்ஸ் இருக்குது, முதல்ல ஒரு டைஸில் மொத்தம் 6 நம்பர் தான். 1, 2, 3, 4, 5, 6. இங்கே 1, 6, 4, 3 எல்லாம் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 5ம் சாரி ஸோ இங்கே பாருங்கள் ஆன்சர் வந்துச்சு. ஐம் ரியலி சாரி. ஸோ 4க்கு 3 அப்படின்றது தான் ஆப்போசிட் சைட். ஸோ நீங்கள் 2வையும் 4வையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது 4
5க்கு ஆப்போசிட் 3ன்னு கிடைக்கும். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து காமனாக இருக்குது. அது வந்து இம்பார்ட்டண்ட். 2 டைஸில் ஏதாவது ஒரு நம்பர் காமனாக இருக்கும்போது நம்ம கிளாக் வைஸ் அப்படின்ற ஆப்ஷன் அப்படின்ற இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1க்கும் 3க்கும் இருக்குது. 1 and 3 இந்த க்யூபை எடுத்துக்கிறோம். இதில் வந்து என்ன காமனாக இருக்குது? 4 காமனாக இருக்குது. 4 காமனாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ வந்து கிளாக் வைஸ் எடுக்கிறோம். ஸோ 1 2 இப்போ கிளாக் வைஸ் இந்த இதுக்கு எடுத்தோம் அப்படின்னா 4 பக்கத்தில் என்ன வருது? 5 6. ஓகே, இப்போ 5க்கு ஆப்போசிட் 1, 6க்கு ஆப்போசிட் 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு டைஸில் மொத்தம் 1 2 3 4 5 6 தான். ஸோ 5க்கு 1 ஆப்போசிட், 6க்கு 2, அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 3 and 4. அப்போ 3க்கு வந்து ஆப்போசிட் 4ஆக தான் இருக்கும். இந்த 2 டைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் போடணும். ஸோ தேர் இஸ் 3 பாசிபிள். அந்த 3 பாசிபிளுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த 3 நீ எந்த மெத்தடில் போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கிது? 3க்கு ஆப்போசிட் 4ன்னு கிடைக்கிது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Peter got 30% of the maximum mark. ஸோ பீட்டர் அப்படின்றவர் வந்து 30% மார்க் வாங்கியிருக்காரு. 30% மார்க் வாங்கி பாஸ் மார்க்குக்கு 10 மார்க் கம்மியாக வாங்கி ஃபெயில் ஆகிட்டாரு. ஸோ ஃபெயில்டு. ஓகே, அப்புறம் பால் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரும் அதே எக்ஸாம் எழுதுறாரு. அதே எக்ஸாம்னா என்ன அர்த்தம்? அங்கேயும் பாஸ் மார்க் சேம். பீட்டருக்கும் பாலுக்கும் பாஸ் மார்க் சேம் தான். 2 பேரும் ஒரே எக்ஸாம் தான் எழுதுறாங்க. ஸோ பால் பார்த்தீங்க அப்படின்னா 40% மார்க் வாங்குறாரு. பாஸ் மார்க் விட 15 மார்க் அதிகமாக வாங்கிறாராம். ஸோ வாட் இஸ் த பாசிங் மார்க் அப்படின்றது தான் கொஷின். ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணலாமா? ஓகே, பீட்டர் வந்து 30% மார்க் வாங்கி 10 மார்க் கம்மியாக ஃபெயில் ஆகுறாரு. பால் வந்து 40% மார்க் வாங்கி 15 மார்க் அதிகம் எடுத்து பாஸ் ஆகுறாரு. ஸோ அப்போ பாஸ் மார்க் என்னன்றது தான் கொஷின். ஸோ பாஸ் மார்க் என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து பீட்டர், இது வந்து பால். ஸோ எவ்வளோ மார்க்குன்றது மொத்தமாக எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் நடந்திருக்கு, டோட்டல் மார்க் என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த டோட்டல் மார்க்கில் 30% அப்படின்றது பீட்டர் வாங்கின மார்க்கு. அந்த பீட்டர் மார்க்கோட 10 மார்க்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவர் பீட்டர் வந்து பாஸ் ஆகிடுவார் இல்லையா? ஸோ 30% மார்க் வாங்கி 10 மார்க் கம்மியாக ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னா அப்போ அந்த 30% மார்க்கோட 10 மார்க்கை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பீட்டர் பாஸ் ஆகிடுவார். அப்படி தானே? அதனால இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் எவ்வளோ மார்க்குன்னு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம ஒரு 30% எடுத்தோன்னா பீட்டரோட மார்க் அடிச்சிடும். அதில் ஒரு 10 மார்க் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிடுவார். யார்? பீட்டர். நெக்ஸ்ட்டு இப்போது டோட்டல் மார்க் தெரியாது. பால் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 40% மார்க் வாங்கியிருக்காரு. ஸோ டோட்டல் மார்க்கில் 40% எடுத்தோன்னா பால் மார்க் கிடச்சிடும். அதில் நீங்கள் 15 மார்க் மைனஸ் பண்ணிங்கன்னா பாஸ் மார்க் கிடைக்கும். ஏன்னா பால் என்ன பண்ணியிருக்காரு? 15 மார்க் அதிகமாக எடுத்து பாஸ் ஆகிருக்காரு. அப்போ நீங்கள் 15 மார்க் கம்மி பண்ணிங்க அப்படின்னா பாலோட மார்க்கோட பாஸ் மார்க் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கணும். இது நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கிறது தான். சரிங்களா? இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா இவர் வந்து இவ்வளோ % மார்க் வாங்குவார் அண்ட் இவ்வளோ கம்மியாக எடுத்து ஃபெயில் ஆகிட்டார். இவர் வந்து இவ்வளோ % மார்க் வாங்குறாரு, இவ்வளோ அதிகமாக எடுத்து பாஸ் ஆகிட்டார். இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நம்மளே ஓனாக எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு பாஸ் மார்க் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே பாஸ் தான், பாஸ் மார்க். ஸோ இல்லைங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ் மார்க் தான் கிடைக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ அதனால் ஈக்குவல் டு போட்டு 2 பேரையும் எழுதிக்கலாம். இங்கே பீட்டர்தும் இங்கே பால்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிறோம். இங்கே பி அப்படின்றது பாஸ் மார்க்கை தான் குறிக்கும், பீட்டரையும் பாலையெல்லாம் குறிக்காது. இங்கே பி கேபிட்டல் பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாஸ் மார்க். ஓகே, இப்போ இப்படி எடுத்து எழுதியாச்சு. நவ் சால்வ் பண்ணலாமா? இங்கே எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 30% அப்படின்னாலும் 30% எக்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். மல்டிப்ளிகேஷன் போடாமல் எழுதினாலும் ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே 30% எக்ஸையும் 40% எக்ஸையும்
ஒரு சைட் கொண்டு போய்க்கலாம். ஈக்குவல் டுக்கு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஸோ 40x மைனஸ் 30x. ஏன்னா இங்கே 30 வந்து ப்ளஸில் இருக்குது, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி நம்பர்ஸ் 15யும் 10யும் ஒரு சைடு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 15 ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது ப்ளஸ் 15ஆக மாறும். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எக்ஸ் எல்லாம் ஈக்குவல் டுக்கு ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 15 + 10 25. 40x மைனஸ் 30x ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 10x தான் நமக்கு கிடைக்கும். அதாவது 10% எக்ஸ். இங்கே வந்து பர்சன்டேஜ் நம்ம எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த பர்சன்டேஜை நம்ம எடுத்து எழுதிட்டே வரணும். அடுத்து இப்போ இந்த பர்சன்டேஜை எடுத்து இந்த மாதிரியும் எழுதிக்கலாம் இல்லையா? 10% அப்படின்னாலும் 10/100 அப்படின்னாலும் சேம் தான். ஸோ 10/100 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த 0 கேன்சல் ஆகியும். இந்த 10 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். 25 × 10 அப்படின்னு மாறும். டிவிஷனில் இருக்குது, ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 250 அப்படின்றது 250 டோட்டல் மார்க் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ்ன்றது என்னது? இந்த இடத்துல டோட்டல் மார்க் தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த டோட்டல் மார்க்கை வந்து ஈக்குவேஷன் 1 ஆர் 2 நீங்கள் எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஸோ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 250 × 30% + 10 = இது வந்து பாஸ் மார்க். சரிங்களா? பீட்டரோ பாலோ ரெண்டு பேருக்கும் பாஸ் மார்க் ஒன்று தான். ரெண்டு பேரும் ஒரே எக்ஸாம் தான் எழுதுறாங்க. சரிங்களா? அப்போ 250ல் 30% என்ன? 30 / 100. பர்சன்டேஜ் நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்போ தான் இந்த மெத்தடை பார்த்தோம். 10% 10/100ன்னு எழுதிக்கலாம். ஸோ 0 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகும். ஸோ 25 3 × 75 கிடைக்கும். அண்ட் தென் இந்த 10 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 75யும் 10யும் ஆட் பண்ணிங்கன்னா 85 கிடைக்கும். ஸோ அப்போ பாஸ் மார்க் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 இஸ் த பாஸ் மார்க். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அலிகா அப்படின்றவங்க 80% மார்க் வந்து எடுத்திருக்காங்க ஒரு எக்ஸாமில். அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னா 576 மார்க் எடுத்திருக்காங்க. தென் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த எக்ஸாமினேஷன். அதாவது மொத்தம் அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் என்ன? இப்போ 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதுதானே டோட்டல் மார்க்கு. அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு 80 மார்க் எடுத்திருக்கேன், இல்லை ஒரு 75 மார்க் எடுத்திருக்கேன். அப்போ அந்த எக்ஸாம் நீங்கள் எவ்வளோ மார்க் எழுதிருக்கீங்கன்னா 100 மார்க். அப்போ நம்மளுக்கு கேள்வியும் மேக்ஸிமம் மார்க் டோட்டல் மார்க் தான் கேட்குறாங்க. இங்கே இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண், தேர்வோட மொத்த மதிப்பெண் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 80% மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த 80% மார்க் என்ன அப்படின்னா 576. இப்போ நம்மள 100% மார்க் என்னன்றது தான் கொஷின். ஸோ 80% வந்து 576 அப்படின்னா 100% என்ன அப்படின்றதா கொஷின் இல்லையா? ஸோ இது வந்து நேர்மாறல் சம்மு. டைம் அண்ட் ஒர்க்கில் நேர்மாறலில் கேட்டிருக்காங்க. நீங்கள் பர்சன்டேஜ்லேயும் போடலாம், அந்த டாப்பிக்லேயும் போடலாம். பட் டைம் அண்ட் ஒர்க் எனக்கு ஈஸியாக இருக்கும்னால நான் அந்த மெத்தட்லேயும் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து 80 100. ஸோ 80க்கும் 100ம் பார்த்தீங்கன்னா வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இந்த மார்க்கும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது சேம் டைரக்ஷனில். அப்போ இது என்னது? நேர்மாறல். நேர்மாறல் இருந்தால் எப்படி நம்ம போடணும்? தலைகீழி எடுக்கணும். ஸோ தலைகீழி எடுக்கணும்னா 100 / 80 இப்படி தலைகீழில் போடணும். 100 அதுக்கு கீழே வந்து 80 அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இன்ட்டு 576 அப்படியே தான் வரும், போட்டுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 0 கேன்சல் ஆகிடும். 8 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 7 8s are 56, ரிமைனிங் 1 8 2s are 16. ஸோ 72ன்னு கிடைக்கும். 720 டோட்டலாக எவ்வளோ மார்க்குக்கு அலிகா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 720 மார்க்குக்கு எழுதியிருக்காங்க. அதில் அவங்க வந்து 576 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது வந்து 80%. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், 720. லாஸ்ட் கொஷின், இந்த வீடியோட லாஸ்ட் கொஷினுக்கு வந்துட்டோம். The salary of ABC together amounts to 33,300.
ஸோ ஏபிசியோட மொத்த சேலரி, ஏ ஒரு சேலரி வாங்குவார், பி ஒரு சேலரி, சி ஒரு சேலரி, இவங்க 3 பேரோட சேலரியும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டுகெதர் அமௌண்ட்ஸ் டுகெதர்னா ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 33,300 ரூபாய் கிடைக்குதான். இப்போது இந்த ஏ பார்த்தீங்க அப்படின்னா 80% ஏ மட்டும் தனியாக ஏ மட்டும் அவரோட 100% சேலரியிலேருந்து 80% செலவு பண்ணிடுறாரு. பியும் அதே மாதிரி அவரோட 100% சேலரியிலேருந்து பியோட சேலரியிலேருந்து 85% பி வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. சியும் அவரோட சியோட 100% சேலரியிலேருந்து சி வந்து 75% வந்து செலவு பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு அப்போ எவ்வளோ இவங்க சேமிச்சிருப்பாங்க அப்படின்னா 100% எப்போ வரும், 20% ஆட் பண்ணோம், 80யோட 20% ஆட் பண்ணோன்னா 100% வந்துடும். ஸோ அப்போ ஏ வந்து 20% தான் சேவ் பண்ணியிருப்பார், அப்போ பி 15% சேவ் பண்ணியிருப்பார், சி 25% சேவ் பண்ணியிருப்பார். இந்த சேவ் பண்ணதுக்கான ரேஷியோ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 7:6:9 அப்படின்ற ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பியோட சேலரியை வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஏபிசிடி 3 பேரோட சேலரி ஆட் பண்ணால் 33,300 வரும். ஏபிசி 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செலவு பண்ணுறாங்கன்னா 80% ஏ, 85% பி, 75% சி. அப்போ சேவ் பண்ணுற அந்த ரேஷியோ என்னென்னா ஏ வந்து 7, பி வந்து 6, சி வந்து 9. இவ்வளோ தான் கொஷனில் கொடுத்துருக்காங்க. பட் நான் இதுலேருந்து என்ன எழுதிக்க போகிறேன்னா, இவங்க வந்து 80% செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா மிச்சம் அவங்க எவ்வளோ சேவ் பண்ண சான்ஸ் இருக்குன்னா 20% தான் சான்ஸ் இருக்குது. இதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? அப்போ நமக்கு வந்து 2 விஷயம் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று சேவ் பண்ண அந்த ரேஷியோ கிடச்சிருக்கு, இன்னொன்று சேவ் பண்ண பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 100ல் 80 மைனஸ் பண்ணுங்கள் 20 கிடைக்கும், 85ல் 100 மைனஸ் பண்ணுங்கள் 15 கிடைக்கும், 75ல் 100 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 25 கிடைக்கும். ஸோ பர்சன்டேஜ்னால் நம்ம மொத்தமாக 100 தானே எடுத்துப்போம். ஸோ 100லேருந்து 80, 85, 75 மைனஸ் பண்ணால் 20, 15, 25 கிடைக்குது. இப்போ 20% தான் நமக்கு இந்த 7. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ, இவங்கெல்லாம் வந்துட்டு பி, அண்ட் தென் இது வந்துட்டு சி. ஓகே, அப்போ ஏ பார்த்தோன்னா 20% வந்து 7 ரேஷியோவில் இருக்குது. இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ 20% பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணுறாரு. ரேஷியோவில் சேவிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 7 இருக்குது. அப்போ 100% என்ன, 100% நமக்கு கிடச்சிச்சின்னா அது என்னது, சேவிங்லேருந்து நம்ம 100% கண்டுபிடிச்சிருவோம் ஏயோடது. அதை வந்து நம்ம மொத்தமாக அதே மாதிரி பிக்கும் அவரோட சேவிங்லேருந்து 100% கண்டுபிடிப்போம். அப்போ 3 பேரோட 100% ஆட் பண்ணால் 33,300 நமக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நேர்மாறல் ரெண்டுத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தலைகிழி எடுக்கணும். ஸோ 100/20 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 டைம்ஸ் வரும். ஸோ 7 5s 35. ஸோ அதே மாதிரி 15% வந்து எதுக்கு ஈக்குவல், 6க்கு ஈக்குவல், ஏன்னா இது பியோட வேல்யூ. அப்போ 100% என்ன, ஸோ 100/15 போட்டிங்க அப்படின்னா அண்ட் தென் இது வந்து இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நான் எதுவும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. நேர்மாறல் நம்ம படித்த டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 40x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 25% 9 ஈக்குவல் பண்ணுறோம், ஏன்னா இது சி ஓடது இல்லையா? ஸோ 25% இஸ் ஈக்குவல் டு 9x. சி வந்து சேவ் பண்ணுறாரு. ஸோ அப்போ 100% என்ன வரும் அப்படின்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. 25லேருந்து 100 என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் அப்போ இந்த ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ இது பார்த்தீங்கன்னா நேர்மாறல். ஸோ 100/25 தலைகிழி எடுத்து போடணும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோன்னா 4 டைம்ஸ். ஸோ 9 4s 36. இப்போ நம்ம வந்து அந்த இன்கம் ஓட ரேஷியோவை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நமக்கு கொடுத்த ரேஷியோ என்னது, சேவிங்கோட ரேஷியோவை கொடுத்தாங்க. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பர்சன்டேஜை வச்சு சேவிங் பர்சன்டேஜை வச்சு இந்த ரேஷியோவை கம்பேர் பண்ணி நம்ம அந்த இன்கம் 100% அந்த ரேஷியோவை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஏக்கு வந்து 35, பிக்கு 40x, சிக்கு 36x. ஓகே,
ஸோ இந்த இடத்துல வந்து 20% அப்படின்றது வேர்டிங்ஸில் எழுதியிருக்கேன். 20% ஆஃப் ஏஸ் இன்கம் வந்து 7x. அப்போ 100% ஆஃப் ஏஸ் இன்கம் என்ன? எஸ், நம்ம இதில் என்ன பண்ணுறோம், இன்கம்மை தான் கண்டுபிடிக்கிறோம். ஃபைனல் ஆன்சர் 35, நமக்கு இன்கம் தான் கிடைக்கிது. சரிங்களா? ஸோ 20% ஆஃப், ஏன்னா இந்த இடத்துல அவர் சேவ் பண்ணுறாரு. எதுலேருந்து சேவ் பண்ணுறாரு? 20%ன்றது அவரோட சேவிங்ஸ், அவரோட இன்கம். அதில் அவரோட 100% இன்கம்மில் இருந்து தான் 20% சேவ் பண்ணுறாரு. ஸோ 20 + 80 ஆட் பண்ணால் நமக்கு இன்கம் கிடைக்கும். அப்போ அந்த 20%ம் அது அவரோட இன்கம் தானே. ஸோ 20% ஏவோட இன்கம் அப்படின்னா 100% ஏவோட இன்கம் என்ன? அதுதான் வந்துட்டு நம்ம இங்கே வந்து வேர்டிங்ஸில் எழுதியிருக்கோம். இங்கே வந்து நம்பர்ஸ் தான் நம்ம டேரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ அப்போ அதே தான் பிக்கும் 20% இன்கம் அப்படின்றது அவரோட சேவிங்லேருந்து 20% வந்து அவரோட இன்கம்லேருந்து 20% சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த 20%ம் அவரோட இன்கம் தானே. சரிங்களா? நான் நம்ம கிடச்ச வேல்யூலாம் ஆட் பண்ண வேண்டியதான். ஏன் ஆட் பண்ணுறோம்? இவங்க ஏ, இவங்க பி, இவங்க சி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே கொஷனில், டுகெதராக ஆட் பண்ணோன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஏவோட இன்கமோட அந்த ரேஷியோ என்னது 35x, பியோடது 40x, சியோடது 36x. ஸோ 35, 40, 36 ஆட் பண்ணோன்னா 111 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 111x = 33300. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 333ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதை வந்து 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 300ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? பியோட சேலரி என்ன? ஸோ பியோட இன்கம் அந்த ரேஷியோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 40x. இந்த 40 × எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 300. ஸோ 40யும் 300யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 12,000 அப்படின்றது தான் ஆன்சர். Option D is the right answer. ஸோ நோட்ஸ் எழுதணும்னா எழுதிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். Thanks for watching.